என்னப்பா வந்தது ஜனநாயகனுக்கு இப்படி ஒரு கொடுமையா அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆச்சு. ஜனநாயகனோட இசை வெளியீட்டுல பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. என்ன அப்படிங்கறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பார்க்கலாம். ஹச் வினோத் இயக்கத்துல ஜனநாயகன் தளபதி விஜய் நடிக்கிற கடைசி படமா அமைஞ்சிருக்கு ஜனநாயகன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஓடும் அப்படிங்கிற மாதிரி படக்குழுல இருந்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. விஜயோட படம் கடைசி படம் அப்படிங்கறதுனால இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், ரீமேக்கிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தான். அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்குல்ல, அவர் வந்து விஜய் வந்து மக்களுக்கு எப்ப திரையில வந்து தன்னை வந்து அறிமுகப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபீலிங்கா முடிக்கிற மாதிரி எமோஷனலா மக்கள்கிட்ட வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு குறும்படம் வந்து இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது படக்குள்ள வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் விஜயோட படத்துல எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது பெரும் விமர்சனமா ரசிகர்கள் வந்து ஒரு ஆரவாரமா ஆர்ப்பாட்டமாவே கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு இசை வீட்டிலையும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றதா இருக்கட்டும், ஒரு குட்டி டைலாக் சொல்றது, இல்ல ஒரு புது ஸ்டைலை இன்ட்ரோடியூஸ் பண்றது, நண்பா நம்பிகள் அப்படின்னு சொன்ன என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை கேட்கறதுக்காக, இந்த குரலை கேட்கறதுக்காக மக்கள் கலைக்கடல் வந்து ஆர்ப்பரிக்க அந்த இசை வெளியீட்டு விழாக்கு போவாங்க. அந்த இசை வெளியீட்டு விழாவே படத்தோட வெற்றி விழா மாதிரி அமைஞ்சிரும் விஜய்க்கு. லாஸ்டா வந்து பாத்தீங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க பிகில், அதோட ஆடியோ லான்ச் அப்படின்னா வந்து வேற லெவல்ல வெறித்தனமா போனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் ஆடியோ லான்ச் படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு வருதோ அதே மாதிரி ஆடியோ லான்ச் வரவேற்பு வரும். அந்த ஆடியோ லான்ச்சை சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் இந்த கரூர் இஷ்யூ அப்படிங்கிறதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, இந்தியாவில் தான் வைக்கல, அதுக்கான பர்மிஷன்ஸ் கொடுக்கல, மக்கள் கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான ரசிக பெருமக்கள்லாம் வந்துருவாங்க. ரசிகர்களாக இருந்தாலும் தொண்டர்களாக மாறிட்டாங்க. இருந்தாலும் அதிகப்படியாக மக்கள்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, அவ்வளோ மக்களை ஒரு இடத்துல இசை வெளியீட்டுல ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான ஸ்பேஸ் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து கருத்தில் கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா படக்குழு வந்து தமிழ்நாட்டில் வேணாங்க, ஏன் இந்தியாவிலே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மலேசியாவில் பிளான் பண்ணி வந்தாங்க. மலேசியாவில் மிகப்பெரிய ஸ்டேடியம், அதாவது இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஸ்டேடியம், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே ஃபுல் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் அப்டேட்லாம் வந்திருந்தோம், நம்ம பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி மலேசியாவில் நடக்கிற இசை வெளியீட்டுல தான் ஒரு சின்ன சர்ச்சை நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, விஜய் கடைசி படம் ஜனநாயகன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை மலேசியாவில் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த இசை வெளியீட்டு விழாவில் டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசவே கூடாது. டிவிகே அப்படிங்கிற ஒரு வேர்டு கூட அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அவங்களோட கட்சி துண்டோ இல்ல கட்சி கொடிகளோ அங்க உள்ள எடுத்துட்டு வரதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டா கண்டிப்பா விஜயோட ரசிகர்களும் சரி அவங்களோட தொண்டர்களும் சரி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். மலேசிய அரசு வந்து இந்த விதிமுறையை வந்து ஆடியோ லான்ச்சுக்காக விதிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து பாருங்க, எந்த ஒரு சர்ச்சையை வந்து உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா தமிழகத்துல மிகப்பெரிய கட்சியா வளர்ந்துருச்சு, அங்க போயிட்டு மலேசியாவில் இந்த கட்சி கொடி தூக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். நினைக்க முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சர்ச்சைகள் உருவாகும். நாடுகள் தரப்புல இது வந்து தமிழ்நாடு கட்சி இல்லைங்க, இன்டர்நேஷனல் கட்சியா மாறிடும், அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கிறோம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா மலேசிய அரசு வந்து திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசவே கூடாது, அரசியல் இதுல ஒரு பாயிண்ட் கூட உள்ள வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்சி துண்டுகள் இல்ல அந்த கட்சி கோடு ட்ரெஸ், அந்த கரைவேட்டி, நம்ம தமிழ்நாடு அரசியல் அப்படின்னாலே அந்த கரைவேட்டியை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கரைவேட்டியோ இல்ல துண்டோ இல்ல பேட்ச் லோகோ இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆடியோ லான்ச்னா ஆடியோ லான்ச்சை மட்டும்தான் பண்ணணுமே தவிர கட்சி ரீதியா எதுவுமே செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு ரூலை வந்து கொடுத்திருக்காங்க படக்குழுவுக்கு. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஆடியோ லான்ச்சை வந்து கொடுக்கறதுக்கான பர்மிஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மலேசிய அரசு வந்து சொல்லிடுச்சு. ஸோ அதனால படக்குழு வேற வழி இல்லாம ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து வைக்கிறதுக்கான ஸ்பேஸே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஜனநாயகனோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு மக்கள் மத்தியில், ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா விஜயோட கடைசி படம் அவரே வந்து சொல்லிட்டாரு, இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வரப்போகுது, இது அரசியல் ரீதியான படம், ரீமேக் அப்படிங்கிறப்ப தெரியும் எல்லாருக்குமே. இது வந்து தேசிய விருதெல்லாம் பெற்ற ஒரு கதைக்களம் தான் இது. ஸோ அதனால மக்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ண போறாரு, இந்த வயசுலயே அவரோட டான்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அந்த மூமெண்ட்லாம் வந்து அப்படியே கண்ணிலேயே நிற்கிதுங்க. எப்படி இதுக்கு மேலே விஜய் வந்து எங்களால் திரையரங்களை பார்க்காம இருக்க முடியும், வருஷத்துக்கு ஒரு படம்னாச்சும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பல இடத்துல இருந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன வாழ வைத்த தமிழக மக்களை இனிமேல் நான் பார்க்கணும். ஸோ அதனால இனிமேல் தமிழக மக்களுக்காக தான் என்னோட வாழ்க்கை பயணத்தை நான் தொடர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜனநாயகனை முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சர்ச்சைகள் அதிகமாகவே வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஆடியோ லான்ச் மட்டும் சர்ச்சைகள் இல்லைங்க, தெலுங்கானா மாநிலம் மற்றும் கன்னடம் இந்த 2 லாங்குவேஜ்லையுமே படத்தை வந்து ரிலீஸ்
ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டுருச்சு. ஜனநாயகன் படத்தை அங்க ரிலீஸ் பண்றதுக்கு போதிய திரையரங்குகள் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்புகள்லாம் வந்து பார்த்திருந்தாங்க. ஆனா பிவிஆர் சினிமா ஒரு இன்டர்நேஷனல் சினிமா அப்படிங்கிறது தெரியும். பிவிஆர் சினிமா வந்து பாத்தீங்கன்னா விஜயோட ஜனநாயகன் படத்தோட உரிமையை வந்து பெற்றுட்டாங்க. அதனால தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஆரவாரத்தோட கொடுத்தாங்களோ சேம் அதே மாதிரியே எல்லா லாங்குவேஜ்லயுமே படம் வந்து ரன் ஆகும். அதுக்கான எந்த தடையும் கிடையாது, அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லா தியேட்டர் உரிமையாளர்களுமே ஓகே சொல்லிட்டாங்க. அதுவும் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா எல்லாருமே ஓகே அப்படின்ட்டாங்க. சோ திரையரங்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. அதுக்கான உரிமத்தை பிவிஆர் சினிமா வந்து தனியா வாங்கிட்டாங்க. சோ அதனால ஜனநாயகன் படம் பேன் இந்தியா படம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த படம் வந்து இன்கேஸ் கன்னடத்துல இது மாதிரி மற்ற மொழி மாநிலங்கள்ல இந்த படத்தை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வசூல் வந்து கம்மியாவே இருக்கும். ஆனா இந்த டைம் ஜனநாயகனோட வசூல் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க முடியாத, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மைல்கல்ல கண்டிப்பா பதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட படமே ரிலீஸ் ஆகல, ஆனா இந்த பாட்டு மற்றும் பிளஸ் இந்த படம் இதெல்லாம் வந்து ஒரு ஓடிடி நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லல. அதாவது படம் மற்றும் பாட்டோட உரிமை மட்டுமே கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல ஜி தமிழ் நிறுவனம் வந்து கைப்பற்றி இருக்காங்க ஜனநாயக படக்குழுல இருந்து. பாருங்களேன், படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள 300 கோடிக்கு மேல ஓடிடி மட்டுமே வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு இருக்கும், மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து ரீச் ஆயிருப்பாரு அப்படிங்கறத இந்த இடத்துல ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து விஜய் வந்து ஆரவாரமா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அரசியல்ல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு, தமிழக மக்களுக்கு அவரோட அரசியல் வந்து எப்படி இருக்க போகுது, புதுவிதமான அரசியலை தரப்போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற சினி அப்டேட்ஸுக்கு நம்மளோட சேனல்ல எப்பொழுதுமே இணைஞ்சிருக்குங்க. சினிமாவோட எந்த அப்டேட்ஸ் வந்திருந்தாலும் உடனுக்குடன் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வந்து ஒளிபரப்பு செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.